பவித்ரா வணக்கம். வங்கக்கடலில் உருவாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மாலை அதாவது 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளாக புயலாக மாற இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தரப்புல தெரிவித்திருக்காங்க. பெங்கல் அப்படிங்கிற பெயரும் அந்த புயலுக்கு வச்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கே இருக்கிறது, அது எந்த திசையை நோக்கி நகர்ந்து வரும், அப்போது எந்தெந்த பகுதியில் மழை பொழியும், இன்று நாளை மறுநாள் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைப்பொழி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மையப்பகுதி தான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இது எங்க இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சரியாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையில இருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கிறது. அதே போன்று புதுச்சேரியிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலையும், நாகையிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது நிலை கொண்டிருக்கிறது. இந்நிலையில இது வரக்கூடிய நாட்களில் எப்படி மாறும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது எப்படி மாறும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கிறது. இது புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது இலங்கைக்கு வடக்கே மிக நெருக்கமாக இருக்கிறது. இதனால கடந்த 24 மணி நேரத்தில் இலங்கையில அதிக மழை பொழிவை இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் கொடுத்திருக்கின்றது. அதே போன்று இது ஒவ்வொரு நாளும் அது தமிழகத்தை நோக்கி நகர அது மழை பொழியக்கூடிய பகுதியில் என்பது மாறுபடலாம் அப்படின்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லைவ் மேப் அப்படிங்கிறது 27, அதாவது இன்றைக்கான நிலை. இன்று அந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கான நிலை தான் இது. இது வருகின்ற நாட்கள் குறிப்பாக 28ஆம் தேதி நாளைய தினத்தில் அது எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 28ஆம் தேதி இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது இலங்கையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த லைவ் மேப்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 28ஆம் தேதியான நாளை ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம்ங்கிறது இன்று மாலையே புயலாக மாறும். அப்போ புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் அது புயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நாளை தினத்துல அந்த பெங்கல் புயல் அப்படிங்கிறது இலங்கையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது. அதே போன்று தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசையை நோக்கி அந்த புயலானது நகர தொடங்கி இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் இன்றைய நிலையில இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமானது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல அது தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. நகர்தல் வேகம் அப்படிங்கிறது நெருங்க இன்னும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 28ஆம் தேதி இந்த புயலானது எங்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் 28ஆம் தேதி அந்த புயல் அப்படிங்கிறது இலங்கைக்கும் அதே போன்று டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கும் இடையில மையம் கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த புயல் கரையை நெருங்க அதனுடைய வேகம் குறைவாக இருந்து அது புயலாக கரையை கடந்தால் மழையின் அளவு அதிகமாக இருக்கும். ஆனா அது புயலாக கரை கடக்க வாய்ப்பு மிக குறைவு அப்படின்றாங்க. அது புயலுக்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலம் அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது தாழ்வு பகுதியாக கூட அது கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, எங்க கரையை கடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எப்போது கரையை கடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டது 28ஆம் தேதியான நாளைய தினத்துல அது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப 29ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை எங்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாகைக்கு ரொம்ப நெருங்கி வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நாகைக்கு ரொம்ப நெருக்கமா வரும்போது இதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள் குறிப்பாக நாகை அதே போன்று டெல்டா மாவட்டங்கள்ல கடுமையான மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 29ஆம் தேதி. அப்போ 29, 30 ஆகிய தேதிகள்ல தான் இது புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் அதோடைய மைய பகுதி. இந்த புயலானது 29, 30 ஆகிய அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புயல் நெருங்க தான் அது எந்த திசையில் சரியாக துல்லியமாக கரையை கடக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மழை பொழிவு நம்ம பார்க்கலாம். இது புயலாக கரை கடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏனென்றால் அது கரையை நெருங்க அது ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு பகுதியாக வலுவிழந்து கரையை கடக்கும். இது கரையை சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடந்து அப்படியே அரபிக்கடல் நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது புயல் அப்படிங்கிறது வலுவிழந்து கரையை கடக்கும் போது மழையின் அளவு அதிகமாக இருக்கும். அதனால அது புயலாக கரை கடந்தால் காற்று அதிகமாக இருக்கும், மழை குறைவாக இருக்கும். அது புயலாக இல்லாமல் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தால் அது புயலுக்கு முந்தைய நிலையாக இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தால் மழையின் அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மழையின் அளவு நம்ம பார்க்கலாம். மழையின் அளவு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னும் போது இந்த மேக கூட்டங்கள் எந்தெந்த பகுதியில இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். மேக கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இன்றைய தினம் அதாவது 27ஆம் தேதியான இன்றைய தினத்துல மேக கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதியில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கிறோம். இலங்கைக்கு ரொம்ப அதிகமா மேக கூட்டங்கள் இருக்கு. இந்த மேக கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மழை பொழிவு அதிகமா இருக்கும். அதே போன்று புதுச்சேரி நாகை ஆகிய பகுதிகளில் மேக கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது பார்க்கிறோம். அதே போன்று 28
29 ஆகிய தினங்கள் அந்த தினங்களை பார்த்தோம்னா சென்னை முழுக்க அந்த மேகக்கூட்டங்களா இருக்கு. சென்னை, அதே போன்று புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல 29, 30 ஆகிய தேதிகள்ல இந்த மேகக்கூட்டங்கள் அதிகமா இருக்கு. இந்த மேகக்கூட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில வருகின்ற 29, 30 ஆகிய தேதிகள்ல மழையின் தாக்கம் தமிழகம் முழுக்க, குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அதே போன்று டெல்டா மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் என்பது அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினம், இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் மழை இருக்கும் அப்படின்னும், சென்னை பொறுத்த வரைக்கும் இன்று மழை படிப்படியாக சற்று குறைந்து மாலை நேரத்தில் மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 28ஆம் தேதியான நாளை தினத்துல சென்னையில மழை சற்று குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் கூட 29, 30 ஆகிய தினங்கள்ல தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழையின் அளவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கரையை நெருங்கும் போதுதான் இன்னும் துல்லிய தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அது புயலாக கரை கடந்தால் மழை குறைவாக இருக்கும், புயலுக்கு முந்தி நிலையாக கரை கடந்தால் மழை அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில இது 28, 29 ஆகிய தினங்கள்ல தான் இதனுடைய நிலை எப்படி இருக்கும், மழை பொழிவு தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரிய வரும்.